மிஸ்டர் தினேஷ் கார்த்திக். மிஸ்டர் தினேஷ் கார்த்திகா? அப்புறம் கோச் தினேஷ் கார்த்திக். கோச் எல்லாம் கிடையாது, மென்டாரா தான் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி. கோச் தினேஷ் கார்த்திக். இப்ப ஆக்சனுக்கு வந்திருக்கோம். ஆமா, ஆக்சனுக்கு வந்திருக்கோம். கரெக்ட், என்ன கரெக்டா கூப்பிட்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்க, நான் யாரு யாரு வேணும், யாரு யாரு வேணாம்னு சொல்லுங்க. யாருமே வேணாம். ஏன் ரீடைன் பண்ணணும் அந்த பிளேயர் முதல்ல சொல்லுங்க. நீங்க ரீடைன் எதுக்கு பண்ணிக்கிட்டு? யார் வேண்டாம்? விராட் கோலியை மட்டும் ஒரு 70 கோடிக்கு எடுத்துக்கிறோம். 70 கோடிக்கு பர்ஸே அவ்வளவுதான் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கா? சரி, விராட் கோலி எடுத்துக்கிறோம். வேற உங்களுக்கு யார் பிடிச்ச பிளேயர் இருக்காரு சொல்லுங்க. நான் வந்து எஸ்தேல் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எதுக்கு? தோக்குறதுக்கு. நான் ஜெயிக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். தோனி விக்கெட் எடுக்கிறதுக்கு. கோச் தினேஷ் கார்த்திக் சொல்றேன், எடுத்துக்கோங்க. வேற யார் இருக்கா? இப்ப நான் சொல்றேன், ஒருக்க நீங்க சொல்லுங்க, ஒருக்க நான் சொல்றேன். இப்ப யார் இருக்கா? வேற யார் இருக்கா? ரஜாத் பட்டிதார். அவன் வேணுமா? நல்லா விளையாடுவான்ல, ஸ்பின்னரை போட்டாலே பண்ணுவான்ல. நீங்க சொல்லி நான் கேட்கிறேன். சரி, கேட்டுக்கிறேன். கோச் பதவி கொடுத்துருக்கேன். கோச் தினேஷ் கார்த்திக் சார்பா ரஜத் பட்டிதார். ஒரு அன்கேப் பிளேயர் எடுக்கணும். அன்கேப்ட் பிளேயர்னா நீங்க கேப் உள்ள நீங்களே இறங்கி விளையாடுங்க. காமெடி வேணாம், ப்ரொஃபஷனலா பேரை சொல்லு. யாருன்னு? ஸ்வப்னீர் சிங். யாரு? நம்ம டீம் விளையாண்டுருக்காரா? நம்ம டீம் விளையாண்டுருக்காரா? அவரை பத்தி தெரியாதா? அவரை பத்தி தெரியாதா? ஐபிஎல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு கன் பிளேயர்னா அவர் தான். அவர் அன்கேப்ட் பிளேயர் எடுக்கிறோம். சரி, ஓகே. ஸ்வப்னீர் சிங். அடுத்து ஆக்ஷனுக்குள்ள போறோம். சரி, இவரை விட்டுட்ட கேப்டன் பாஃப் எடுக்கல. அவருக்கு ஃபீல்டிங் செட் ஆல, வயசாயிருச்சு. ஆர்சிபி பிச்சில அது பறக்கணுமா? சரி. ஓ சார், பறக்க மாட்டாருப்பா. பறக்க. சரி, முகமது சிராஜை வெளியே அனுப்பிட்ட. வில் ஜாக்சன் நல்லா தானே பண்ணா, பாதியில வந்துட்டு அவனையே வெளியே அனுப்பிட்ட. 2 பேத்தையும் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு 2 பிளேயரை எடுத்து வச்சிருக்கேன். ஃபில் சால்ட், புவனேஸ்வர் குமார். அதுக்கு வில் ஜாக்ஸ் முகமது சிராஜ் இருந்திருக்கலாம்ல. தாரக மந்திரம் என்ன தெரியுமா? என்னவென்று தெரியுமா? இந்த பாயிண்ட் நான் ஃபைனல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிரஸ் மீட்ல கோச் தினேஷ் கார்த்திக் நீங்க ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னு கேட்பாங்க. அதுக்கு சொல்லலாம் நான் வச்சிருந்தேன். இருந்தாலும் நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்குறவருன்றனால உங்கள்கிட்ட சொல்றேன். நான் வெளியவே சொல்லலப்பா, சொல்லுப்பா. சூப்பர். என்னன்னா, அவங்க 2 பேருமே போன வருஷம் ஃபைனல்ஸ் விளையாண்டாங்க. ஆமா. அந்த 2 பேர்ல ஒருத்தன் கப்பு ஜெயிச்சா, இன்னொருத்தன் ரன்னர் அப் ஆனா. ஆமா. அந்த 2 பேர்த்தையும் நம்ம எடுத்து போட்டோம்னா கப்பு அடிக்கலாம், இல்லாட்டினா ரன்னர் அப் கூட ஆகலாம். படிக்கலாம். தந்திரம், ராஜதந்திரம். ஓகே. கோச் தினேஷ் கார்த்திக் சொல்லுங்க. பாஸ் பவுலர், பேட்ஸ்மேன், இது அது ஓகே. டீம் செட் ஆயிடுச்சு ஓரளவு. ஆனா ஸ்பின்னர் எங்க? ஸ்பின்னரா? ஸ்பின்னர் எதுக்கு? ஸ்பின்னர் ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பேட்டர், ஓகே, ஒரு ஃபீல்டர், ஆல்ரவுண்டர், ஒரு கேப்டன். இந்த 5ஐயும் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரை நான் ஆக்ஷன்ல மைண்ட்ல வச்சிருக்கேன். அவர் எடுக்கிறோம். பாண்டியா. 10 கோடி. எப்போ ஹார்திக் பாண்டியா 10 கோடிக்கு வர மாட்டாரு. அவர்லாம் போனா 50, 500, 700 எல்லாம் போவாரு. 10 கோடிக்கு பாண்டியா நான் முடிச்சு தரேன். என்ன நம்புறீங்களா இல்லையா? ஹார்திக் பாண்டியா வர மாட்டார். ஹார்திக் பாண்டியாவா? ஹார்திக் பாண்டியா கிடையாது. அவருக்கு ஈக்குவலா, அவரோட ஸ்டைல்ல, அவரோட வைப்ல, அவரோட பவர் ஹிட்டிங்லயே ஒரு பிளேயர் இருக்காரு. பையனா? அவர் பையனுக்கு அவர் ரத்தம் ஓடுது. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு ரத்தம் ஓடி இருக்கும்ல. அப்பா குருணால் பாண்டியா. என்ன தலையில அடிக்கிறீங்க? உங்களுக்கு ஸ்பின்னர் வேணுமா? ஸ்பின் போடுவாரு. பவுலர் வேணுமா? பவுலிங் போடுவாரு. பவுன்சர் போடணுமா? போடுவாரு. பேட்டிங் ஆடுவாரு. இப்படி ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் யாருக்குமே கிடைச்சதில்ல. நம்ம எடுக்கிறோம், இறக்குறோம். குருணால் பாண்டியாவை எடுக்கிறதுக்கு சஹால வந்தாரல, அவளையாச்சும் எடுத்துக்கலாம். பேட்டிங் ஆடுவாரா? பவுன்சர் போடுவாரா? கோச் தினேஷ் கார்த்திக்ங்க போங்க. இங்க பாருங்க, டீமை வச்சு கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் ஜெயிச்சு குவாலிஃபை ஆகி கப்படி குவாலிஃபை ஆகுறோம். இந்த தினேஷ் கார்த்திக் ஃபுல் ஹேண்ட் டி ஷர்ட் போட்டு தானே பாத்துருக்கீங்க. ஏத்தி விட்டு பார்த்தா இல்ல. சரி, மேட்ச்ல பாப்பீங்க. கோச் தினேஷ் கார்த்திக் அன்னைக்கே டி ஷர்ட் ஏத்தி விட்டா ஜெயிப்பாருன்னு சொன்னல, ஜெயிச்சார்ல. எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. நல்லாதான் விளையாண்டுருக்கோம், பிரச்சனை இல்ல. சொன்ன மாதிரி பேரை காப்பாத்திட்டாப்பா. எல்லாரும் நல்லா விளையாடுறாங்க. வில் ஜாக்ஸ் விளையாடுறான். விளையாடுறான். விளையாடுறத பார்த்து விராட் கோலி விளையாடுறத பார்த்து இவரு அவர் விளையாட எல்லாருமே நல்லா விளையாண்டாயப்பா. சூப்பர்ப்பா. அப்புறம் ஏன் ஹோம் கிரவுண்ட்ல தோத்தீங்க? ஹோம் கிரவுண்ட்ல தோத்ததை விடுங்க, ஆப்போசிட் ஹோம் கிரவுண்ட்ல போய் ஜெயிச்சத பாருங்க. அங்க போய் சரித்திரம் படைச்சோம்ல. எவனாலயாச்சும் ஜெயிக்க முடிஞ்சா? மும்பையெல்லாம் கதி கலங்க வச்சுட்டோம்ல. சரி, கதி கலங்க வச்சுட்டோம். நம்ம டீம் பினிஷர் யாருன்னு எனக்கு இன்னும் தெரியலப்பா. ஏங்க நீங்க என்ன ஆர்சிபி மேட்ச் வந்தா வீட்டுல போய் நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆர்சிபி மேட்ச பாருங்க. யாரு பினிஷ் பண்றா? டிம் டேவிட் முடிச்சுட்டாரு. சரியா? அவருக்கு ஒரு மேட்ச் பேட்ல படல, மிரண்டுட்டேனா, ஐயோ பயமா வந்துருச்சுன்ட்டு. ரொமாரியோ ஷஃபோர்டுன்னு ஒருத்தன் வந்தியாம் பாருங்க.
அன்னைக்கு கேட்டீங்க எதுக்கு இந்த 3 மும்பை பிளேயர்ஸ், இவங்க எல்லாம் மும்பையிலே ஒன்னும் கிளிக்கல, இங்க வந்து என்னத்த கிளிக்க போறாங்கன்ட்டு. அது உன்னோட அதிர்ஷ்டம். நான் கேவலமா கேட்கலான்னு இருந்தேன், அவங்க அடிச்சுட்டாங்க, நீ தப்பிச்சிட்ட. எப்படியோ அடிச்சாங்க, ஜெயிச்சுட்டோம்ல. இந்த ஃபார்ம் அப்படியே வச்சுக்கிறோம். நீங்க கேட்கலாம், அவன் யாரு நுவான் துஷாரான்னு ஒரு பவுலர் இருக்கான்னு. அவனை வந்து நான் இன்னும் காட்டல. ஏன் காட்டல? ஏன்னா பவுலர்ஸ்க்கு இடம் இல்லை. யாரு இடம் இல்ல? இடம் இல்லையா? யார உட்கார வைக்கன்னு தெரியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் நான். புவனேஸ்வர் குமார் இருக்காரு, ஸ்விங் கிங்கு ஹேசில் வுட் இருக்காரு. 20 ஓவர் அவர்கிட்ட கொடுத்தா கூட போடக்கூடிய ஆள் போல அப்படி போடுறாரு. மிரண்டுட்டேன் பாய். அப்பா எஸ்தயாளு அவரை எடுத்ததுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி பழிவாங்களான்னு நம்ம ஊரே காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு எடுத்த பிளேயர் தான் எஸ்தயாளு. எடுத்தாரு பாருங்க தோனி விக்கெட்டு. தோனி விக்கெட்டு மட்டும் கிடையாது, ரோஹித் சர்மா வேற லெவல், வேற லெவல். அப்போ இப்பயே தூக்கி முதுகு பின்னாடி வச்சிருக்கீங்களா? நான் வேணா தூக்கிட்டு போயிடுறேன். வச்சிடலாம். பொறுமையாங்க. கோச் தினேஷ் கார்த்திக் சொல்லுங்க. சரி, கோச் தினேஷ் கார்த்திக். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கப்பு உங்களுக்கு தான், ஆர்சிபிக்கு தான், நமக்கு இல்ல. இந்த ஸ்வப்னில் சிங் யாரையும் எடுத்தோம்னா என்னன்னா யாரவே